மக்களே, இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறோம். ஏன்னா we have the most wanted hobby explorer in the house. ஹலோ. அமெரிக்காவில் தமிழ் இன்ஃப்ளூயன்சரில் கைவிட்டு எண்ணக்கூடிய இடத்துல இப்போ ஹாபி எக்ஸ்ப்ளோரர் வந்து ஒரு அசுர வளர்ச்சி. அவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவருடைய கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, அவருடைய சோஷியல் மீடியா க்ரோத், அவருடைய இப்போ ரீசெண்ட் இந்தியா ட்ரிப் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். And it's me, California Kalangan, and GK. And welcome to the next episode of our podcast, Uriters. Habi, welcome to the episode. Welcome to our show. ரொம்ப நல்லா இருக்கேன். நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவருக்கு ஜூஸ் கொடுத்து அவர் பண்றதை விட்டு இந்த ஒரு ஹோஸ்டே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. கொடுத்தாங்க, நல்ல ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. 2 கிளாஸ் ஃபுல்லா குடிச்சேன். நான் தண்ணி எடுத்து அப்படி ஓரமா வச்சிருக்கேன். கொடுத்தாங்க. சரி, ஹாபிங்கிற பேர் எதுக்கு வந்துச்சு? சோ ரியல் நேமே ஹாபி தானே? இல்லங்க, ரியல் நேம் ஹாபி கிடையாது. ஹாபி எப்படி இருந்துச்சு அது? ஸோ ஹலோ, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கலிஃபோர்னியா கலைஞன் ஃபேன்ஸ். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக கலிஃபோர்னியா கலைஞன் வந்து ஐ ஹேட் 400 ஃபாலோவர்ஸ் ஐ திங்க். ஸோ யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ நாங்கள் வந்து ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு 2 நாள் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம். அன்றைக்கி நைட் வந்து ஐ ஹிட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஹி வாஸ் தேர் வித் மீ. ஹிம் அண்ட் இஸ் கேமராமேன் மாத்தேஷ் இருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து டவுன் டவுன் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு லைக் அந்த அளவுக்கு என்னோட சேனலோட பிகினிங் டைம்ஸ்லேருந்து என் கூட இருக்காப்புல கலிஃபோர்னியா கலைஞன். கூட சுற்றுறவனுக்கே இவ்வளோ வேகமாக சப்ஸ்கிரைபர் ஏறுது, அப்போ அவனுக்கு எப்படி ஏறும்னு பார்த்துக்கோங்க. பக்க பலமான வந்து ஒரு பில்லர் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இந்த பாட்காஸ்ட். அப்சல்யூட்லி. ஸோ ஹாபி எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர்த்துக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சரி ரொம்ப குறுகிய காலத்தில் நல்ல பரிச்சயமான ஒரு பேராக இருக்குது. எல்லாருமே காலையில் எடுத்தோன்னே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ரீல்ஸ் பார்த்தா ஹாபி எக்ஸ்ப்ளோரர், நான் அன்னைக்கு காலையில் போய்கிட்டு இருந்தேன் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விட்டி டோனோட ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பி கோ லக்கி காயா நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க. ஸோ ஹாபி எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற நேம் எப்படி வந்துச்சு? ஸோ அது வந்து சேனல் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஆரம்பிப்போம், ஒர்க் ஆகாது, இன்னொரு சேனல் ஆரம்பிப்போம், ஒர்க் ஆகாது, இன்னொரு சேனல். அந்த மாதிரி தான் எனக்கும் அதே ஜேர்னி தான். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சேனலோட பேர் வந்து ஹாபி டிரைவர். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஒரு ஹாலிவுட் படம் ஒன்று இருக்கும், பேபி டிரைவர்னு ஒரு படம். அந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் வந்து கார் ஓட்டுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பேங்க் கொள்ளைக்காரங்களை வந்து தப்பிக்க வச்சிருவான் கார் ஓட்டி. தப்பு தான், பட் அது சீன் நல்லா இருக்கும். அவன் பேர் பேபி டிரைவர், அதான் அந்த படம் பேரு. ஸோ லைக் இது நல்லா இருக்கே, சரி இதை வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஹாபி, எனக்கு வந்து ஹாபிஸ் பர்சியூ பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த ஹாபியாக இருக்கிறது எப்பயாச்சும் பிஸ்னஸாக மாறுமா, அதை வச்சு நம்ம வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையே அந்த பிஸ்னஸாக வந்து மாற்றி அதை வச்சு வாழ முடியுமா, இப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன் நிறைய. இந்த 4 hour ஒர்க் வீக்னு ஒரு புக் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிம் ஃபெரிஸ்னு ஒருத்தர் இல்லை, அதுதான் சொல் பேசிக்கலி 4 மணி நேரம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு வேலை செஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டு, நம்ம ஹாபியாக இருக்கிறதே பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி மணியாக்கி வாழ முடியுமா, இந்த தாட் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் ஹாபின்ற வேர்டு ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்சாதான் அதை பண்ணுவோம், இல்லைன்னா பண்ணவே மாட்டோம். ஹாபிஸ் போறது பிடிக்காத, நான் ஹாபிஸ் ரொம்ப பிடிக்கும். ஹாபிஸ் ஸோ என்னென்ன ஹாபிஸ் நீங்க சின்ன வயசுல ட்ரை பண்ணிருக்கீங்க? நான் மாத்திக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன், கொஞ்ச நாள் பண்ணுவேன், விட்டுட்டு மறுபடியும் இன்னொருத்துக்கு போயிடுவேன். அந்த மாதிரி வுட் ஒர்க்கிங் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஹோம் டிஐஒய், அப்புறம் வந்து கார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கார் எப்படி என்னென்ன காரு, அது எலக்ட்ரிக் காரு, அது நிறைய நோண்டுறது, என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளே டீட்டெயிலாக போவேன். அப்புறம் அதை விட்டுருவேன். அதுக்கப்புறம் டெக்கு சம்மந்தமாக அந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பேன் ஹாபிஸே. அந்த மாதிரி வந்து ஹாபி எக்ஸ்ப்ளோரர், ஒரு ஹாபியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போறது. ஆமா, அது இல்ல இன்னும் முடியல ஸ்டோரி. ஹாபி டிரைவர்னு வச்சு ஒரு இது சேனல் ஆரம்பிச்சிட்டேன். கார் வச்சு நம்ம பண்ணலாம், கார் ரிவ்யூ, எலக்ட்ரிக் கார் ரிவ்யூ அப்படி பண்ணலான்னு. அப்புறம் நம்மகிட்ட ஒரு கார் இருக்கு, இன்னொரு காருக்கு எங்க போறது? ஸோ அதுக்கப்புறமா சரி நம்ம ஜென்ரிக்கா ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அப்பதான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஸோ அதனால டிரைவர்ன்றது எக்ஸ்ப்ளோரர் மாற்றி ஹாபி எக்ஸ்ப்ளோரர் அப்படி ஆச்சு. எக்ஸ்ப்ளோரர், ஓகே. ஸோ நீங்கள் ஹாபி எக்ஸ்ப்ளோரர்னு பேர் வைக்கும்போது வந்து நம்ம இந்த சேனலில் வந்து ஹாபி ரிலேட்டடான கண்டென்ட் தான் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இனிஷியல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அந்த வுட் ஒர்க் வீடியோவாக இருக்கட்டும், அப்புறம் அந்த டிஐஒய் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அப்போ வந்து இந்த சேனலில் வந்து ஹாபி ரிலேட்டடான நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சா? அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் அந்த 2வது வேர்டு இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோரர், என்ன வேணா பண்ணலாம். ஹாபினா ஹாபி மட்டும் தான் பண்ண முடியும், எக்ஸ்ப்ளோரர்னா என்ன வேணா பண்ணலாம்ல. அதனால தோன்றதெல்லாம் பண்றது. எங்கேயோ ஒரு ட்ரிப்பு போறோம், எடுக்கிறோம், அதை வச்சு எப்படி நம்ம நீங்க பழைய ட்ரிப்பு வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற பெர்ஸ்பெக்டிவ் வரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ட்ரிப், அந்த வீடியோ இப்ப பாருங்களேன், உங்களுக்கே வேற பெர்ஸ்பெக்டிவ் தோணும். அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தோன்றதெல்லாம் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே.
ஐ திங்க் இப்போ வந்து அந்த ஹாபிங்கிற ஒரு அந்த பேரே உங்களோட அடையாளமாயிருச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது நான் எதிர்பார்த்து பண்ணல. ஆமாம், ஹாபினாலே வந்து இது ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹாபி எக்ஸ்ப்ளோரர் உங்களோட எந்த வீடியோ, அதாவது ஹாபி வீடியோ போட ஆரம்பிச்சிங்க, ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிங்க, எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு வியூஸ் டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு? இது பார்த்துக்கணும், ஓ இது சம்வேர் இது பிக்கப் ஆகுதுடா அப்படின்னு சொன்ன வீடியோ ஷார்ட்ஸ் எது? அப்படி பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் வீடியோஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்கிலீஷ்ல லாங் ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் கூட பண்ணல. ரொம்ப லைக் மோஸ்ட்லி 100 people பார்ப்பாங்க, அதுல 80 என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு இங்கிலீஷ். அதுக்கப்புறம் 2-3 பேர் எனக்கு சொன்னாங்க, வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு, நீ தமிழ்ல பண்ணனா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க, நீ யார்கிட்ட பேசுறனே தெரியல, அப்படிதான் இருந்துச்சு. நான் யார்கிட்ட பேசுறேனே தெரியாம எல்லார்ட்டையும் பேசுறதா நினைச்சு யாருமே பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன், அவ்வளோதான். அப்படி அந்த தாட் வந்துருச்சு. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் வீடியோ ஃபர்ஸ்ட் 0 subscribers இருக்கும்போது ஒரு நாள் தமிழ் வீடியோ போட்டு தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா 25 subscriber இருந்தாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. 0லேருந்து 25 நான் தூங்கும்போது நடந்திருக்கு. அப்போனா இது ஒர்க் ஆகுது. அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிருச்சு இது ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஹாபியே வந்து 25 சப்ஸ்கிரைபருக்கு வந்து எக்ஸைட் ஆன மொமெண்ட்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 25 subscribers வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ தான் வந்து அடுத்தது ஹாபி மாதிரி நம்ம வளர முடியும். ஸோ அந்த வீடியோ போட்டிங்க. ஸோ ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ்லாம் சொல்லுவாங்க, அது என்னென்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நோ யுவர் ஆடியன்ஸ். நம்ம ஆடியன்ஸ் வந்து இல்லை, எனக்கு ஹோல் வேர்ல்டு இஸ் மை ஆடியன்ஸ்னு அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர் டார்கெட்டிங் டு. அப்படிங்கப்போ ஹூஸ் ஹாபிஸ் ஆடியன்ஸ்? ஐ ஃபீல் லைக் தமிழ் பேச தெரிஞ்சாலே அவங்க என் ஆடியன்ஸ் தான். இப்போ நான் இப்போ வந்து சென்னை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோவில் போகிறேன், ஆட்டோ டிரைவர் வந்து அந்த டிரைவ் முடியறதுக்குள்ளேயே எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அதுக்கு காரணம் என்ன? நம்ம எல்லாம் ஒன்னா வளர்ந்துருக்கோம், அந்த மைண்ட் செட் அப்படி இருக்கு. நம்மள யுனைட் பண்ணுது. ஆமா, ஆட்டோ ஓட்டுறவங்களோட என்னால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது ப்ரோ. ஆனா அந்த அளவுக்கு என்னால அமெரிக்கன் மக்களோட கனெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஊபர் டிரைவர்ஸோட கனெக்ட் பண்ண முடியுது, அது என்னன்னு தெரியல. அவங்களா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. பட் ரேண்டமா ஒரு அமெரிக்கனோட என்னால டிரைவர்னு ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு டிரைவர்ஸ் தான் கனெக்ட் ஆவறாங்க, நல்லா கனெக்ட் ஆவறாங்க. சோ பட் ஆனா சென்னை போனா எல்லாரும் ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. லைக் அது வந்து லைக் இந்த யூடியூப்னால இல்ல, எப்ப சென்னை போனாலுமே ஐ எம் ஏபிள் டு ஈஸிலி கனெக்ட் வித் எனிஒன். அதுக்கு தமிழ் தான் வந்து அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் ஒரு பெரிய மேட்டர்னு தோணுது. நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசுற எல்லாரோடையும் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ ஐ ஃபீல் லைக் தமிழ் பேசுற எல்லாருமே நம்ம ஆடியன்ஸ் தான். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட். ஐ திங்க் அந்த லாங்குவேஜ், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கான டெமோகிராஃபியே கம்மி தான், ஏன்னா அந்த லாங்குவேஜ்குள்ள நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால. அப்போ அதுலயும் நம்ம ரொம்ப நீஷா, எனக்கு வந்து தமிழ் ஸ்பீக்கிங்லேயே இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் சொல்லாம அந்த ஹோல் தமிழ் ஸ்பீக்கிங் ஆல் அக்ராஸ் த வேர்ல்டு சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம். யா. ஸோ இந்த ஊபர் டிரைவர்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. உங்களோட இனிஷியல் வீடியோவில் வந்து நீங்கள் ஊபர்லாம் ஓட்டி இது பண்ணீங்க. ஐ எம் கோனா டிரைவ் ஊபர்னு சொல்லிட்டு சான் பிரான்சிஸ்கோல ஊபர்லாம் ஓட்டி இது பண்ணீங்க. ஸோ நிறைய பேர் நினைச்சாங்க ஹாபி வந்து ஒரு ஊபர் டிரைவர் பார்ட் டைமாக யூடியூப் பண்ணிட்டு இருக்காரு அப்படி வரலாம். ஊபர் தான் பார்ட் டைம், யூடியூபும் பார்ட் டைம், ஊபரும் எல்லாமே பார்ட் டைம் தான். சரி, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு 60 செகண்ட் வீடியோ தான் பார்க்கும்போது, ஓகே 60 செகண்ட்ஸ் தான் வீடியோ, ஒரு சிம்பிள் கான்டென்ட் அப்படின்னு தோணுது. பட் வாட் கோஸ் பிஹைண்ட் இட்? மோஸ்ட் ஆஃப் நம்மள மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஓரளவு தெரியும் இதுக்கு என்ன எஃபர்ட் உள்ளே போயிருந்திருக்கும் அப்படின்னு. பட் வாட் இஸ் என்ன எஃபர்ட் உங்களுக்கு போகும்? எப்படி நீங்கள் ஹவு டு யூ கிரியேட் அ வீடியோ ஆர் மேக் அ வீடியோ? வாட் கோஸ் ஃபர்ஸ்ட்? ஐடியாவா, ஸ்கிரிப்டா, இல்லைனா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துறீங்களா, அதுக்கப்புறம் தான் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவீங்களா? வாட் கேன் யூ டேக் அஸ் through the journey of your content creation? Yeah, so நான் வந்து ஷார்ட்ஸ் இதுவுமே வந்து ஒரு ஓவர் டைம் பர்ஃபெக்ட் பண்ணது தான். இன்னமும் இது பர்ஃபெக்டானே தெரியல, மாறினே தான் இருக்கு, எவ்ரிடே மாறிட்டே தான் இருக்கு. ஷார்ட்ஸ் வந்து ஷார்ட்ஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நான் வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரே ஒரு ஷார்ட்ஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். லைக் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் யோசிப்பேன். சில நாள் வந்து அதாவது வெளிச்சம் போறதுக்குள்ள பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். So மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர திங்கிங் அபவுட் what kind of video I'm making, content create, அது மட்டும் திங்கிங்க்கு மட்டுமே அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து பாக்குறவங்க வந்து யோசிப்பாங்க, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன்.
அதுக்கப்புறமா தான் வந்து டிசைடே பண்ணுவேன். டிசைட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ இந்த ஐடியா கான்செப்ஷுவல் பண்ணுறது தான். ஆமாம், ஒரு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ஷூட்டிங் முடிஞ்சு போயிடும். ஷார்ட்ஸுக்கு ஷூட்டிங்கு சில சமயம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ப்ரோ, அந்த இது பென்ட்லி வெர்சஸ் டெஸ்லான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ், அது ஒரு ட்ரெண்டிங் வீடியோ மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு அந்த ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. ஆனா வந்து போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா லைக் 1/10 யூடியூப்ல காட்டும் இல்லையா, ஸ்டுடியோல 1/10 போட்ட உடனே 1/10 கன்சிஸ்டண்டா 1/10 ஃபார் லைக் லாங் டைம். லைக் அது செவரல் மில்லியன் வியூஸ் போச்சு. லைக் நிறைய பேர் போட்ட உடனே லாஃப்டர் போட்டாங்க, சிரிக்காம எப்படி இந்த வீடியோ எடுத்தீங்கன்னு. எனக்கு அந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு பிட்டு கூட சிரிப்பே வரல. அது எப்படி, பட் அதுக்கான திங்கிங், அந்த பிளானிங் எவ்வளோ நேரம் ஆச்சு? அது ஷூட் பண்ணும்போது லைக் வெளிச்சம் போறதுக்குள்ள எப்படியாவது இதை ஷூட் பண்ணிடணும் அந்த மாதிரி இருந்தேன் நான். எனக்கு மார்னிங்ல இருந்து யோசிச்சு ஒரு 6 மணிக்கு ஷூட் பண்ணது அது. வாவ். ஸோ அப்போ ஐடியாவா அதை யோசிக்கிறதுக்கு எழுதுவீங்களா நீங்க? டு யூ ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ரைட்டிங்? ஆமா, எழுதுவேன். நிறைய எழுதிட்டு தூக்கி போட்டுருவேன். ஓகே, இது வந்து செட் ஆகல, ஒரு நாளைக்கு 5 ஐடியா எழுதுவேன். அதுல ஏதாவது ஒன்று தான் ஷார்ட்ஸ் ஆகும். ஸோ டு யூ ரைட் வேர்ட் பை வேர்ட் எழுதும்போது, இல்லை ஒரு ஐடியாவா ஹை லெவலாக எழுதிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது எப்படி? இல்ல ஃபர்ஸ்ட் ஐடியாவா எழுதுறப்ப வந்து 5 ஐடியா எழுதுறேன்னா அது வேர்ட் பை வேர்ட் எழுத மாட்டேன். அந்த ஐடியாவை மட்டும் எழுதுவேன். இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு 5 ஐடியா எழுதுறோம் அப்படின்னா 5ன்றது அதிகமா கூட போகலாம், கம்மியா கூட போகலாம், எழுதாமலே கூட இருக்கலாம் சில நாள். இப்படி எய்ம் பண்றது அப்படி. ஆனா இதுதான் ஷார்ட்ஸ்னு முடிவானதுக்கு அப்புறம் வந்து ஐ ட்ரை டு ரைட். அந்த எந்தெந்த வேர்ட்ஸை சொல்லணுன்ற அந்த கீவேர்ட்ஸை டெஃபினட்டா எழுதி ஆகணும். சில பேருக்கு வந்து அந்த கீவேர்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு தோணுமே. ஆமா, இப்போ ட்ரெயினை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின், எலக்ட்ரிக்கு, பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து அதில் இருந்துச்சுன்னா தான் வந்து மெட்ரோ ட்ரெயினில் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எவ்வளோ ரெசனேட்டிங்காக இருக்கும் அது. இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம், இந்த வண்டியை ஓட்டுறோம், இவன் நம்ம வண்டியை வச்சு ஒரு ட்ரெயின் இது கண்டென்ட் பண்ணியிருக்காண்டா, அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும்ல அது பார்க்கறதுக்கு. அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்போ. ஸோ யூடியூப்ல போடுற ஷார்ட்ஸுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பிளானிங் ஆமாம். அதுக்கப்புறமா தான் நிறைய சில நாள் வந்து லைக் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணாம கூட இருந்துருங்க. ஓகே, யூடியூப்ல போடுற ஷார்ட்ஸுக்கு ஒரு நாள் ஃபுல்லா பிளானிங். வீட்ல போடுற ஷார்ட்ஸ்னா நம்ம பிளானே பண்ண மாட்டோம், ஒன்று ஒருவே மாட்டிட்டு போயிட்டே இருப்போம். இதை சொல்றதுக்கு கேப் கிடைக்குமான்னு பார்த்துட்டு. ஸோ ஒன் ஆஃப் தி திங் என்னன்னா, ஹாபியோட ஷார்ட்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ரிசர்ச் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதோ ஒன்று கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்காப்பா. இன்ஃபர்மேஷன் வித் காமெடி. இன்ஃபர்மேஷன் வித் காமெடி. அதுவும் போகிற போக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் ஏதோ ஒரு ரிசர்ச் இருந்திருக்கும், ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்குப்பா இதை பார்த்தாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ யூ புட் எஃபர்ட். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அது மூலமாக 4 பேத்துக்கு ஒரு கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபர்ட் போடுவீங்களா? ஸோ அது வந்து தட் இஸ் இன்ஸ்பயர்டு. இல்லைன்னா வந்து இஸ் தட் யுவர் நேச்சர்? நான் இப்படி தான்டா, நான் வந்து ஒரு ஸ்டுடியோஸ் எனக்கு ஆல்ரெடி இந்த நாலேஜ்லாம் இருக்குது, நான் ஐ கான்ஸ்டன்ட்லி அப்டேட் மை நாலேஜ். இந்த வீடியோக்கு நான் பெருசாக பண்ண மாட்டேன், எனக்கு இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஆல்ரெடி சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். அப்படியா? இல்லை, அது உண்மைதான். சில சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு நிறைய தெரியும், சில சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். பட் ஆனால் தெர் ஆர் சம் சப்ஜெக்ட்ஸ் தட் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு, அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே தெரியாது. அது நீங்க வந்து இப்போ யூஎஸ்க்கு வந்த புதுசுல வந்து நிறைய விஷயம் நீங்க எக்ஸ்போஸ் ஆயிருப்பீங்க, டெவலப் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் நீங்க வந்து மானிட்டைசேஷனுக்கோ இல்ல சம்பாதிக்கிறதுக்கோ யூஸே பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் உங்க பிரெயின்ல அது இருக்கு. அமெரிக்கா வந்தீங்க, என்ன மாதிரியான வீடு எடுத்தீங்க, எப்படி வீடு வாங்குனீங்க, எப்படி கார் வாங்குனீங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்க பிரெயின்ல இருக்கு. மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான விஷயம். அதெல்லாம் வச்சு நீங்க பணம் பண்ண கிடையாது. நீங்க வீடியோவா போட்டீங்கன்னா அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா அது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸே மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல். ஒன் மேன்ஸ் ட்ராஷ் இஸ் another man's treasure அப்படின்னு வாங்களே, அதுதான் நம்ம பிரெயின்ல இருக்கு. அதை நம்ம வந்து கண்டென்ட்டா யோசிக்கிறப்ப ஓகே இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லி நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி காமெடி ஆச்சுன்னு தெரியல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, நீங்க எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் காமெடியும் அப்படின்னு சொன்னீங்களா, இவருமே அதான் சொன்னாங்க. ஸோ அது வந்து என்னோட ஒரிஜினல் ஐடியாலாம் கிடையாது, அது எல்லாரும் நிறைய பேர் பண்றவங்க தான். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே யாரெல்லாம் பார்த்து ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து கெட் செட் கோன்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஷார்ட்ஸ் பண்ணுவாங்க. ரம்யாஸ் மொமெண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களும் ஷார்ட்ஸ் பண்ணுவாங்க. டாக்டர் பால் அவரும் ஷார்ட்ஸ் பண்ணுவார். இவங்க 3 பேருமே வந்து காமனாக என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஒன்று எடுப்பாங்க, அதில் லேசாக காமெடி அங்கங்கே இருக்கும், அவங்களோட ஓன் காமெடி இருக்கும். ஸ்ட்ராங்காக இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமெரிக்காவில் ஒரு காஸ்கோக்கு போனால் எப்படி இருக்கும்
அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அதை ஒரு 30 செகண்டுக்கு எப்படி 40 செகண்டுக்கு எப்படி சுருக்க முடியும்னு பார்த்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களை பார்த்து தான் நான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனஸ்டா அதான் உண்மை. அவங்களது ஷார்ட்ஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதில் வந்து ஏதோ ஒரு வந்து ஐ திங்க் நம்ம கெட்ஸுக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க, என்னது அந்த அமேசான் கோ இருக்குல்ல, நீங்க வந்து பாம் வச்சு உள்ள போட்டு வெளியே வருது. இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் டெக். அதெல்லாம் சொல்ல போனா எந்த உலகத்திலேயே அப்படி ஒரு கடையே கிடையாது. எந்த கடையில் நீங்க உள்ள போயிட்டு பொருள் வாங்கிட்டு வெளியே வருவீங்க? காசை கட்டிட்டு தான் வெளியே வருவோம். இங்கேயும் காசை கட்டுறோம். பட் ஆனா அதை வந்து அந்த அத்தனை கேமரா வச்சு அந்த கடையை வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் டெக்கோட பில்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அவங்க அசால்ட்டா காட்டுவாங்க. அதை போனேன் நான் வந்து கிரெடிட் கார்டை மறந்துட்டேன், அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நான் என் கையை வச்சுட்டு வரலான்னு. அது வந்து ஒரு நக்கலான காமெடி, கரெக்டா? ஆனா அதுல எவ்வளோ டெக் இருக்கு, அதுல அவ்வளோ கேமராஸ் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல அந்த கடையை இப்படி காட்டுவாங்க. அவ்வளோ கேமரா இருக்கும். டெக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து ஸோ அதுல இருந்து தான் நான் ஸோ நம்ம அதே வந்து இப்போ நான் சொல்ல ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் அதுக்குன்னு அமேசான் கோவையே நான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ என்கிட்ட என்ன இருக்கு, இப்போ டெஸ்லா கார் இருக்கு, அதுல ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்கு. அதை வச்சு நான் கொஞ்சம் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பொதுவாகவே வந்து இந்த அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் வந்து மக்களுக்கு வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா புதுசாக இருக்குது. அமெரிக்காவில் தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் இங்கே உள்ள லைஃப் ஸ்டைலை அது ஒரு காமெடியோட தமிழன் பாயிண்ட் ஆஃப் வியூல அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் அதுதானே அப்படி வச்சுக்கலாம். Good. So let's talk about some platforms. Instagram, YouTube, Facebook. So உங்களோட அப்சர்வேஷன்ல if you want to define இந்த 3 பிளாட்ஃபார்ம்னா என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? ஸோ ஃபேஸ்புக்கை பற்றி கடைசியாக பேசுவோம். ரொம்ப ஃபேஸ்புக்கில் போட மாட்டேங்க வீடியோ. ரொம்ப போடுவேன். சிலது வந்து வாண்டடாகவே சிலது போட மாட்டேன். ஏன்னா ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப வந்து டாக்ஸிக் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது ஏன்ட்டு எனக்கு தெரியல. லைக் எஸ்பெஷலி நான் எப்பயாச்சும் ஃபீமேல் கிரியேட்டர்ஸோட கொலாப் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன்னா நான் அவங்கள்ட்டே கேட்பேன். நான் ஃபேஸ்புக்கில் யூஸ்வலாக போடுவேன், உங்கள் வீடியோ போடலாமா வேண்டாமா, நான் அவங்க பெர்மிஷனுக்கு அப்புறமா தான் நான் ஃபேஸ்புக்லேயே போடுவேன். அவங்க ஓகே சொன்னால் தான் போடுவேன். இன்ஸ்டாலையுமே பார்த்தேன், நீங்கள் ரீசெண்டாக போட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு கொலாப் வீடியோவில் கமெண்ட்ஸ்லாம் வேர் நாட், சில மக்கள்லாம் கொஞ்சம் இறங்கி அடிச்சிருக்காங்க கமெண்ட்ஸில். பட் நீங்கள் அது ஃபேஸ்புக்கில் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால நான் அவங்கள்ட்ட கேட்பேன். இந்த டெமோகிராஃபி கொஞ்சம் ஓல்டர் டெமோகிராஃபி அதனால இருக்கலாமா? அது நம்ம அப்படி நம்ம டேக் பண்ண வேண்டாம். அது எப்படி இருக்கு, பட் நம்ம அப்சர்வேஷனை நான் சொல்றேன். ஓகே. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஐ எம் கம்ஃபர்டபுள். ஏன்னா அதுல இல்லைன்னா நம்ம பொழப்பே நடத்த முடியாது. ஸோ ஆனா ஃபேஸ்புக்ல இல்லாம கூட நம்ம பொழப்பு நடத்த முடியும். அதனால அது ஆப்ஷனலா தான் நான் வச்சிருக்கேன். ஓகே. இதை யாராவது தப்பா எடுத்துக்கிட்ட கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனஸ்ட்லி என்னோட அப்சர்வேஷன் அதான் ரியாலிட்டி. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டைசேஷன் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் யூ கெட் அவுட் ஆஃப் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், how do you compare Instagram versus YouTube? அப்படி பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஜக்கர்பர்க் ஒரு பைசா கொடுக்கறது கிடையாது நமக்கு. நம்ம வந்து ரீல் போட்டு நீ லாங் ஃபார்ம் வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணாலும் ₹1 கொடுக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக ஏதோ போனஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காப்புல, அதுவும் ஏதோ $1 $2 சொல்கிறாங்க. அதில் வேற ரீச் கம்மியாகுதுன்னு வேற சொல்கிறாங்க. அதனால அது வேற கதை. பட் ஆனால் ஃபார் மோஸ்ட் பார்ட் இன்ஸ்டாகிராம் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வந்து பிராண்ட் டீல்ஸ் மூலமா யூ வில் மேக் மணி அதுல பண்ணலாம் மாதிரி அந்த. ஆமா, உங்களுக்கு யூடியூபோட உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு பிராண்ட் டீல்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய. ஆமா, ஷேரிங் அபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்ல சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய ஃபாலோ பண்றோம்ல, இந்த வீடியோ பாத்தியா அப்படி ஷேர் பண்றாங்க. யூடியூப்ல அந்த இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. பார்த்தோம், லைக் பண்ணோம், தள்ளணும். ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமோட யூடியூப்ல நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் பார்க்கும்போது there is a big difference இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூபுக்கும். ஆமா, அது என்ன லாஜிக்? அது சில பேருக்கு இன்ஸ்டால அதிகமா இருக்காங்க, சில பேருக்கு யூடியூப்ல அதிகமா இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் நம்ம இதுல நோட் பண்ண வேண்டியதுன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து பே பண்ணி உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணலாம். உங்க ப்ரொஃபைல வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு 100,000 ஃபாலோவர் வேணும்ப்பா, நான் ஒரு செலிபிரிட்டி, என்கிட்ட ஒரு 10 கோடி இருக்கு, 100,000 ஃபாலோவர் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா தூக்கி ஜக்கர்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஃபாலோவர் பிடிச்சி கொடுப்பாரு. நீங்க காசை கரியாக்கிட்டு ஃபாலோவர்ஸை எடுத்துக்கலாம். இதெல்லாம் யூடியூப்ல கொஞ்சம் கம்மி. பாட்ஸா கூட இருக்கும். உண்மைதான், பாட்ஸாவும் இருக்கும். சிலது வந்து ஃபார் த மோஸ்ட் பார்ட் இட் இஸ் ட்ரூ. ஆக்சுவலா 80-20 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80% அது உண்மையான மக்களாவே இருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவலா யூ கேன் பை எக்ஸ்போஷர் ஆன் இன்ஸ்டாகிராம். யூடியூப்ல எனக்கு தெரியல, அது வந்து கொஞ்சம் ஹார்ட்னு நான் ஃபீல் பண்றேன். if you get that exposure you won't like Instagram doesn't pay you anything. அது வந்து நம்ம இந்த பிராண்டிங் collab மூலமா தான் பண்ணணும். ஆமா, ஆனா யூடியூப்ல ஒரு டீசன்ட் அமௌண்ட் பண்ண முடியும். ஆமா, ஷார்ட்ஸ்லயே வந்து இப்ப லைக் அதாவது if you are living in India you can make a living just by making shorts.
வெறும் ஷார்ட்ஸை மட்டும் பண்ணியே இந்தியாவில் வாழ முடியும். ஒரு ஆளுக்கு கோடிகளில் புரளும் ஹாபி அப்படின்லாம் பயங்கரமா வைரலான வீடியோல போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஜக்கர்பர்க்கு 10 பைசா கொடுக்கறது இல்ல, பிச்சை வாரி வாரி கொடுக்குறாரு. ஆமா, பிச்சையா அவர் தராரு. நல்லா தான் ஷார்ட்ஸுக்கே வந்து அவர் டீசன்ட் பண்ணி. அதான் நான் சொன்னேன், இந்தியாவில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க, சிங்கிள் பர்சன், இப்போ தான் கிராஜுவேட் ஆகிறீங்க, உங்களுக்கு நல்லா ஷார்ட்ஸ் பண்ண தெரியுதுன்னா அதை வச்சு மட்டும் வாழணும் அப்படின்னா ஒரு பிஜியில் நீங்கள் வாழணும்னு நினச்சா வாழலாம் ஆக்சுவலாக. பட் இப்போ அந்த ஷார்ட்ஸில் வந்து ஹவு டு யூ கெட் தட் ரீச் அண்ட் விசிபிலிட்டி, ரைட்? இப்போ சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டான ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா நிறைய வியூஸ் போகும், இல்லை கரெக்டான டைட்டில் யூஸ் பண்ணணும், கரெக்டான அந்த இமேஜ், கவர் இமேஜ், அதெல்லாம் ஒரு மேட்டரா, இல்லை ஆர்கானிக்கா மக்கள் பார்த்து ஷேர் பண்ணி போறது தானா? இல்ல, சூப்பர் क्वेश्चन அது. வாட் ஆர் த டாப் இன்கிரிடியன்ட்ஸ் ஃபார் அ குட் ஷாட் ஆர் ரீல்? ஸோ அது வந்து நிறைய பேர் நிறைய ஃபார்முலா வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த டைமிங் மேட்ரு வந்து மேபி இன்ஸ்டாகிராமில் லேசாக இருக்கலாம், பட் யூடியூப்ல எனக்கு என்னமோ அது டைமிங் மேட்ரு இருக்க மாதிரியே தெரில. நான் என்னமோ ஒரு டயத்துக்கு போட்டேன்னா கூட, டைமிங் மேட்டர்னா அதாவது இந்த டயத்துக்கு வந்து வீடியோ போட்டால் அது அப்படியே தெரிச்சுட்டு போவோம், மில்லியன்ஸில் போவோம். அந்த அனாலிட்டிக்ஸ்ல கூட சொல்லுவோம் உங்க ஆடியன்ஸ் இதில் தான் வந்து பீக்கா இருக்கு, அது இருக்குன்னு சொல்லுது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் யூடியூபோட அல்காரிதம் இஸ் மச் ஸ்மார்ட்டர் தென் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது. யூடியூப் அல்காரிதம் வந்து ஒரு கண்டென்ட் உண்மையிலே நல்ல கண்டென்ட்னா, அது ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, லாங்ஸா இருந்தாலும் சரி, கரெக்டான ஆடியன்ஸ்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க கரெக்டா கோட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. ஷார்ட்ஸுமே, என்னோட ஷார்ட்ஸ் வந்து ஐ ஃபெல்ட் லைக் நான் எந்த டைத்துக்கு போஸ்ட் பண்ணாலும், சில நாள் வந்து இப்போ யூஎஸ்ல வந்து நம்ம நைட்டு தூங்குற டைம் தான், இந்தியாவில் மார்னிங்ல நான் தூங்குறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிட்டு தூங்கிடுவேன். இந்தியாவில் இருக்க எந்த கிரியேட்டரும் அதை பண்ண மாட்டாங்க, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, பசங்க வீட்டுக்கு வருவாங்க, என்னென்னமோ யோசிப்பாங்க. இந்தியாவில் இருக்க கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய சொல்றாங்க எனக்கு. நான் இந்தியா ட்ரிப் அப்போ தான் பார்த்தேன். பட் ஆனால் நான் எதுவுமே பண்ண கிடையாது. யூஎஸ்ல இருந்து நான் முதல்ல இந்தியா போகும்போதே வந்து ஐ ஹேட் லைக் 500,000 ஃபாலோவர்ஸ் யூடியூப்ல இருந்தாங்க. 500,000 ஃபாலோவர்ஸும் எப்படி வந்தாங்கன்னா, நான் தூங்குறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு தூங்கிடுவேன். அது மார்னிங்கா இருக்கும் இந்தியாவில். ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு டைம், அவங்கலாம் எந்திரிச்சு கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் யூடியூப்க்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீங்க கண்டென்ட் நல்லா இருக்கா, அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கா, காமெடி இருக்கா, அந்த மாதிரி வந்து டைமிங் மேட்டர்ல, டைமிங் ஆஃப் வீடியோ ரிலீஸ் மேட்டர்ல what are the things content stronger? ஆமா, வாட் மேக்ஸ் அ குட் ஷார்ட்ஸ் அப்படின்னா, ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்டரப்ஷன் பேஸ்ட் வியூவர்ஷிப்னு சொல்றாங்க. லாங் ஃபார்ம் வந்து இன்டென்ஷன் பேஸ்ட் வியூவர்ஷிப் அப்படிங்கிறாங்க. இன்டரப்ஷன், இன்டென்ஷன். லாங் ஃபார்ம்ல வந்து இப்போ லாங் ஃபார்ம் இவ்வளோ வருஷமா நம்ம யூடியூப் எப்படி பார்த்துட்டு இருந்தோம்? யூடியூப் வந்து டிவியில் யூடியூப் ஆப்பே திறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 தம்ப்நெயில் இருக்கும், அதுல ஏதோ ஒரு வீடியோ நீ சூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படிதானே இத்தனை வருஷமா இருந்துச்சு. இப்பயும் அந்த மாடல் இருக்கு, இல்ல. ஆனா அந்த ஷார்ட்ஸ்ங்கிறது என்னதுன்னா, ஒரு ஃபீட் இருக்கு, இப்படியே நீங்க தள்ளினே இருப்பீங்க, அதுல குறுக்க ஹாபி வருவான், இப்படி தள்ளிட்டே இருப்பீங்க, ஹாபி வருவான், அடுத்து தள்ளிட்டே இருக்கீங்க, கலிஃபோர்னியா கலைஞன் வருவான். அவங்க வந்து நான் குதிக்கவே ஆரம்பிச்சிருவேன் உள்ள, இப்படி வந்து ஜொயின்னு இப்படி வந்து குதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். யாரா இவன் குதிக்கிறான்ட்டு காண்டாயி அவங்க தள்ளலாம், இல்லைன்னா இந்த பையன் பாரு ஜாலியாக குச்சின்னு இருக்கான் அப்படின்னு அவங்க பார்க்கலாம். அவங்க அது வந்து, ஆனா நான் தான் இன்டர்ப்ட் பண்றேன், நான் வந்து இப்படி ஃபீட்ல வந்து குதிச்சு இன்டர்ப்ட் பண்றேன் அவங்கள. ஸோ இது வந்து இன்டரப்ஷன் பேஸ்டு. இன்டென்ஷன் பேஸ்டுனா, அவங்க வந்து நான் வந்து ஹவு டு டூ எம்எஸ் இன் யூஎஸ்ஏ அப்படின்ட்டு ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அமெரிக்கா போகிற இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னா அவங்க பார்க்கவே மாட்டாங்க, அந்த வீடியோ கிளிக்கே பண்ண மாட்டாங்க. அவங்க இன்டென்ஷன் அது. ஓகே, நான் இப்போ வந்து குக்கிங் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணும்னா அது ரிலேட்டடாக மட்டும்தான் நான் பார்ப்பேன். எதர் சர்ச் பண்ணியோ இல்லைன்னா என்னோட இதில் சைடில். ஆமாம், சர்ச் பண்ணால் ரெண்டுமே வரும், ஷார்ட்ஸும் வரும், லாங்ஸும் வரும். அது மேட்டர் இல்லை. நான் வந்து சொல்கிறது ஜென்ரலாக மக்கள் பார்க்குறத சொல்கிறேன். சர்ச் பண்ணிட்டா நீங்கள் வந்து இட் டசன்ட் மேட்டர். சர்ச்சுமே இப்போ வந்து சர்ச்லேயே இன்டென்ஷன் இருக்குது. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஜக்கர்பர்க்கு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரில. அவர் வந்து இவர் விஷயம் இது ஆக்யூலஸ் பண்ணுறாரா இல்லை வந்து இன்ஸ்டாகிராமை பெட்டரா, எதுவுமே அவருக்கு கரெக்டாகவே பண்ண தெரில ப்ரோ. அதுதான் என்னோட இன்டென்ஷன். லைக் ஐ மீன், இன்ஸ்டாகிராம் இன்ஜினியர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட வந்து தயவு செய்து கெட் யுவர் ஆக்ட் டுகெதர். லைக் இந்த பிஸ்னஸ் வீட்னு ஒன்று வச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுத்துலையும் ஒரே நேரத்தில் நீங்கள் வீடியோ போடலாம். பிஸ்னஸ் வீட்டு தி ஒர்ஸ்ட் ப்ராடக்ட் எவர் இந்த லைஃப் ஐவ் சீன். லைக் அந்த ப்ராடக்ட் தயவு செய்து க்ளோஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் ஒரு ப்ராடக்டே கிடையாது. நம்மளோட வீடியோ லைக் யூ ஹேவ் ஒன் ஜாப் ப்ரோ, வீடியோ வந்து போடுறது அதானே. அதே வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் சுருக்கி விட்டுரும். இதெல்லாம் ஒரு ஸ்வீட்டாடா, இது அந்த ப்ராடக்டே இருக்கக்கூடாது என்ன கேட்டா. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இன்ஜினியர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மார்க் ஜக்கர்பர்க்கு ஷேர் பண்ணுங்க, அவருக்கு வீடியோ பார்க்க சொல்லுங்க, பார்த்துட்டு அவரை உருட்டல்ஸ் பாட்காஸ்ட் அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ப்ரோ, இங்க இருந்து என்ன பேசலாம். சோ ஆமா, क्वेश्चन என்னது இது? ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन, இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் குட் வீடியோ.
ஸோ ஆமாம் அது ஸோ இன்டரப்ஷன் இன்டென்ஷன் ஸோ அது கரெக்டாக இருக்கணும். குட் வீடியோனா 2 வீடியோ இருக்குல்ல, ஷார்ட்ஸு லாங்ஸு. லாங்னா நீங்கள் தம்ப்நெயில் கரெக்டாக இருக்கணும். உங்கள் இன்டென்ஷன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை தம்ப்நெயிலில் சொல்லியிருக்கணும். நீங்கள் தம்ப்நெயிலில் ஒன்று சொல்லிட்டு வீடியோவில் ஒன்று பண்ணீங்கன்னா ஆடியன்ஸ் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறீங்கல்ல, அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. ஒரு நியூஸ் சேனல் மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இருக்கக்கூடாது. லைக் அதை கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவாங்க. நியூஸ் சேனல்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மொத்தமே ஒரு ஆள் தான், நம்ம போய் ஆடியன்ஸ் ஏமாற்றிட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் பண்ண வீடியோவில் எனக்கு இந்த வீடியோ ஸ்டில் தீஸ் ஆர் மை டாப் 3 வீடியோஸ்னு எதை சொல்லுவீங்க? அது நமக்கு ஒன்று இருக்கும், வியூ கொண்டு வேறவா இருக்கும், ஆடியன்ஸ் வேற ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக அந்த அந்த ஒரு பேர்ட் நெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு உனக்கு நான் நோட்டீஸ் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது செம்ம மேட்டர், அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் உங்களோட ஏர்லியர் ஸ்டேஜில் வந்து யூஎஸ்ஏஎஸ் முன்னாடி போயிட்டு ஆமை விடும் போராட்டம், அதுவும் அந்த ஃபஸ்ட்டு யூடியூபோட ஆஃபீஸ் வாசலில் போயிட்டு ஐ திங்க் ஏர்லியஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். பயங்கர டாப் ஃபர்ஸ்ட் 5 வீடியோஸில் வரும் நினைக்கிறேன் அந்த வீடியோ. அதுவும் நல்ல. அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய விஷன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் அந்த விண்டேஜ் வீடியோஸ் வந்து மை ஃபேவரட். ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள அத்தனை வீடியோஸ் பண்ணலாம் பாடி. வருஷத்துல இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் கன்சாலிடேட்டட் ஆல் த 3 பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தா க்ளோஸ் டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இல்லையா? ஸோ சூப்பர். வேற வில் டாக் அபவுட் லாங் ஃபார்ம் வர்சஸ் ஷார்ட் ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி லைட்டாக எலூட் பண்ணிட்டோம். ஸோ ஷார்ட் ஃபார்மில் வந்து நிறைய கண்டென்ட் மேக் பண்ணுறீங்க. வாட் இஸ் த சேலஞ்ச் பிஹைண்ட் மேக்கிங் அ லாங் ஃபார்ம்? ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து ஒரு ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். டக்கு நம்ம லாங் ஃபார்ம் போடும்போது அதே அளவுக்கான என்கேஜ்மெண்ட் இருக்காது. ஆப்வியஸ்லி லாங் ஃபார்ம் ஹேஸ் இட்ஸ் ஓன் இது. ஸோ வாட் இஸ் த சேலஞ்ச்? ஸோ அது டெஃபினட்டாக சேலஞ்ச். லாங் ஃபார்ம் வந்து வேற கேம், ஷார்ட்ஸ் வேற கேம், லாங் ஃபார்ம் வேற கேமாக இருக்கு. ஷார்ட்ஸில் வந்து நான் ஒரு நாள் பூரா உட்காந்து யோசிச்சாலும் லைக் அதாவது 40 செகண்ட்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸு. லாங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஏன் 40 செகண்ட்ஸ் 1 மினிட் தானே? 1 மினிட் 1 மினிட் நான் பண்றது எனக்கு அதுக்குள்ளே அடங்கிடுது. ஓகே 40 செகண்ட்ஸ் 1 மினிட் 59 செகண்ட்ஸ் ஆக்சுவலா அதிகபட்ச பெர்ஃபார்மன்ஸே 59 செகண்ட்ஸ் தான். லாங் வந்து 5-10 நிமிஷம் போகுது. எனக்கு அதனால வந்து இதுல பண்ற அளவுக்கு அந்த 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 குறும்புத்தனம் இருக்குல்ல, லைக் மக்கள் சொல்றாங்களே நீங்க குறும்புத்தனமா, அது வந்து 40 செகண்ட்ஸ்ல ஈஸியா என்னால பண்ண முடியுது. லாங் ஃபார்ம்ல என்னால அந்த அளவுக்கு குறும்புத்தனம் பண்ண முடியாது. லைக் 10 நிமிஷம் நான் எப்படி அந்த கேரக்டர் பண்றேன்? லைக் பேசிக்கலி ஐ அம் பிளேயிங் a character in the 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ்ல வந்து அந்த ஷார்ட்ஸ்ல வந்து ஐ அம் பிளேயிங் a character. சோ ஹாபிங்கிறது ஒரு கேரக்டர் தான். ஒரு கேரக்டர். நீங்க இல்லது அது நான் கிடையாது. டெஃபினட்டா நான் கிடையாது. நேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆக்சுவலி இது எனக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு. ஏன்னா இப்ப மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நான் தான் behind the camera ஆஃப் த கேமரா நான் தான். பட் ஹாபி வந்து அவர் சொல்லும் போதெல்லாம் வந்து ப்ரோ அது நான் இல்லை ப்ரோ, அது ஒரு கேரக்டர் ப்ரோ, அது ஒரு பிம்பம், அது ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. ஸோ அதுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த கேரக்டர் வந்து லாங்ல வந்து பண்றாங்க. இப்ப பரிதாபங்கள் சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கேரக்டரையே 10 நிமிஷம் வீடியோ, லைக் தீபாவளி பரிதாபங்கள், ட்ரெயின் பரிதாபங்கள், 10 நிமிஷம் அந்த கேரக்டர் பிளே பண்றாங்க. நம்ம வந்து ஒரு பர்சனா அதை பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்ப நம்மளே 3 பேர் 2 பேர் இருக்கோன்றதுனால இந்த வீடியோ எங்கேஜிங்கா இருக்கு. நான் விட்டா நீங்க பிடிச்சிக்க, நீங்க விட்டா அவர் பிடிச்சிக்கிறார். லைக் ஒரு ஆளா அதை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ தட் லீட்ஸ் டு நெக்ஸ்ட் டாபிக், கொலாபரேஷன். சோ நீங்க ஆப்வியஸ்லி நீங்க நிறைய கொலாப் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, நம்ம 2 பேருமே கொலாப் நம்ம பண்ணத ஃபர்ஸ்ட் கொலாப்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல டிஎம்எஸ் ஃபார் கொலாப். சோ அது மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸோட கொலாப் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் அ கொலாப் ஃபார் அன் அப்கமிங் கிரியேட்டர்? ப்ளஸ் நீங்கள் கொலாப் பண்ணும்போது ஆஹா அப்படின்னு ஏதாவது தோணுச்சா? ஏதாவது சம் மொமெண்ட் whatever? ஸோ கொலாப் வந்து ஐ ஃபீல் லைக் இது வந்து கொலாப் இஸ் நாட் நியூ டு யூடியூப். வி ஆல்வேஸ் ஹேட் கொலாப். இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூசிக் போடுறாங்கன்னு எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒவ்வொருத்தங்க வாசிக்கிறாங்க, பாடுறது ஒருத்தங்க பாடுறாங்க. மியூசிக் வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா லைட்டிங் ஒருத்தர் பார்த்துக்கிறார், கேமரா, தட் இஸ் கொலாபரேஷன். அதுவே கொலாபரேஷன் தான். கிரியேட்டிவ்ஸ் எல்லாரும் லைட்டிங் எப்படி பார்த்துக்கணும்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது கொலாபரேஷன். இப்படிதான் பாடணும்னு ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா எனக்கு பாட வராது, அவங்களுக்கு தான் பாட வரும். ஐ கேன் ஹேண்டில் கேமரா, அந்த மாதிரி பண்றோம். அதுதான் நம்ம யூடியூப்லயும் பண்றோம். பட் அது வந்து ஒரு வேலை விஷயமா அவங்கவுங்க ஒரு ஸ்கில் செட் எடுத்துட்டு வந்து கொலாப் பண்றாங்க. ஏன்னா ஒரு படம் எடுக்கும்போது ஒரு கேமராமேன் வேணும், ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும். இப்போ இவர் கேட்கறது ஆர் வாட் இஸ் ரஜினியும் கமலும் கொலாபரேட் பண்றாங்க. அது மாதிரி 2 கிரியேட்டர்ஸ் கொலாபரேட்டிங் ஃபார் வீடியோ, 2 மெயின் லீட்ஸ் வச்சு. இப்போ அக்னி நட்சத்திரம் கார்
கார்த்திக் அண்ட் பிரபு 2 பேரும் சேர்ந்து அது ஸ்கிரீன்ல வர்றது மாதிரி ஒரு கொலாப் ரைட். இப்போ அந்த மாதிரி நீங்க வந்து மத்த சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கொலாப் பண்றத பத்தி. ஸோ அப்படி பார்த்தா வந்து எனக்குமே வந்து இந்த கொலாபரேஷன்ல நான் கத்துக்கிறேன். மற்ற யூடியூபர்ஸோட நான் கொலாப் பண்ணும்போது மேபி என்கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிறாங்களான்னு தெரியல, அவங்கள்ட்ட இருந்து டெஃபினட்டா நான் கத்துக்கிறேன். மற்ற கிரியேட்டர்ஸோட கொலாப் பண்றப்ப அவங்க வந்து இப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை நான் வந்து இப்படி இதுதான் என் ஐடியா நான் சொல்றேன்னா, அவங்க வந்து இந்த ஐடியால இந்த ஒரு இப்போ டாக்டர் பாலோட நான் கொலாப் பண்ணப்ப வந்து அவர் வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு பஞ்ச் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதை இப்படி வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து சூப்பரா இருக்கு டாக்டர், அப்ப அதை அப்படியே வச்சுக்கோ அப்படின்ற நான் அந்த ஷார்ட்ஸ் வந்து 1 மில்லியன் வியூஸ்க்கு மேல போகுது. அப்ப அதுக்கு முக்கிய காரணம் என்ன? உண்மையிலேயே அது கொலாபரேஷன். அவர் சொல்றாரு அந்த பஞ்ச் வச்சாதான் நல்லா இருக்கும்னு. அதை நான் ஏத்துக்கிறேன்ல. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹோல் ஸ்கிரிப்டே நான் சொல்லும்போது அதை அப்படியே அவர் ஏத்துக்கிட்டாருன்னா அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன மாடிஃபிகேஷனால தான் அது அந்த மில்லியன் வியூஸ் போகுது. ஓகே ஓகே. So he bringing his perspective into ஆமா. And how much do you think ஒரு ஷார்ட்ஸோ இல்லை வீடியோ ரிலேட்டபிள் ஃபேக்டர் எவ்வளோ இருக்கணும்? லைக் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ரிலேட்டபிளா இருந்தால் நிறைய மில்லியன் வியூஸ் போகுதுன்னு. அந்த ரிலேட்டபிலிட்டி இம்பார்ட்டண்டா? How do you see the இந்த கொலாபரேஷனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். கொலாபரேஷனுமே பார்த்தீங்கன்னா 0 ஃபாலோவர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்கன்னா நம்ம கொலாப் பண்ணலாம் அப்படின்னா என்னால் அதை பண்ண முடியாது. கொஞ்சமாச்சும் அவங்க வீடியோஸ் போட்டு கன்சிஸ்டன்சி காமிச்சிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு 10 வீடியோ 20 வீடியோ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, நான் போய் அவங்க ப்ரொஃபைல பார்த்தேன்னா ஒரு 10 ஃபாலோவர் கவுண்ட்டு மேட்டர் கிடையாது. அவங்க வந்து அப்படியே ஒரு 100,000 ஃபாலோவர் இருந்தால் தான் நான் கொலாப் பண்ணுவேன்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் வந்து எஃபர்ட் காமிச்சிருந்தாங்கன்னா அப்பதான் வந்து நான் ஒரு சொல்லும் போது அவங்க ஒன்று திரும்ப சொல்றதுக்கு அவங்க சைட்ல இருந்து வரும். இல்லைன்னா வந்து கொலாப்ல வந்து அது கொலாபாவே இருக்காது. நான் சொல்றது அவங்க செய்யற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அது கொலாபுக்கு அது முக்கியம். 2 பேரும் கன்சிஸ்டன்சி காமிச்சிருந்தாதான். ஸோ எனக்கு இந்த மெசேஜ் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் பண்ணுச்சு. ஐம் ஷுர் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஎம்ஸு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எஸ்பெஷலி நம்ம அமெரிக்காவில் இருக்கோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் தீம்ல எல்லாருமே பிங் பண்ணுவாங்க. அது என்னது? ஜாப் வேணும்னு சொல்லி நமக்கே தெரியும், நமக்கே அவ்வளோ வரும். ப்ரோ எனக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுங்க ப்ரோ, அங்கே ஒரு வேலை வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படின்னு. காமனான தீம் இல்ல. அது வந்து நார்மலான அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கனால அமெரிக்காவோட கான்செப்ட் என்னது? கிவ் மீ யுவர் ஹட்டில்டு மாசஸ். அந்த சுதந்திர தேவி சிலையிலேயே பாதத்துல தானே எழுதி வச்சிருக்காங்க, கிவ் மீ யுவர் ஹட்டில்டு மாசஸ் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. நீ யாரா வேணா இருந்துக்கோ, இந்த ஊருக்கு வந்து நீ பழைக்கலாம் அப்படின்னு சுதந்திர தேவி சிலையோட வாசல். ஸோ பேசிக்கலி அது தோணுது ப்ரோ. இந்த கண்ட்ரி பேரை சொன்னாலே அதான் தோணுது எல்லாருக்கும். இந்த ஊருக்கு போனால் நம்ம வந்து வேலை செஞ்சு பழச்சு அப்படி வாழ்ந்து அப்படி அது தோணுது. எனக்கு அதான் தோணுச்சு. இங்கே வந்து ஹாலிவுட் படம்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் அப்படி தான் வந்தேன். நான் அந்த ஊருக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்து என்ன வேலை பார்த்துருக்கேன். ரிலேட்டபிள் இது அது வந்து நம்ம அதான் நம்ம தமிழ் பேசுகிறோம், ஒரே ஊரில் வளர்ந்துருக்கோம், தமிழ்நாட்டில் வளர்ந்தோம். அதனால நம்ம கண்டென்ட் பண்ணாலே அது ரிலேட்டபிளாக தான் இருக்குது. அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் வந்து ஒரு அமெரிக்கனுக்கு நான் ரிலேட்டபிளாக கண்டென்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா பேசுறதே நிறுத்திட்டு மொழியே இல்லாத ஒரு கண்டென்ட் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, மேபி அது ரிலேட்டபிளாக இருக்கலாம். சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 100 மில்லியன் வியூஸ் போயிருக்கும், சம்மந்தமே இருக்காது. அவங்களோட ஃபாலோவரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஒரு வீடியோ மட்டும் 100,000 வியூஸ் போயிருக்கும். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க, விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. அதை ஜாப்பனீஸ் பீப்புளும் பார்ப்பாங்க, அமெரிக்கனும் பார்ப்பாங்க, தமிழ் பீப்புள் பார்ப்பாங்க, தெலுங்கு பீப்புள் பார்ப்பாங்க, யார் வேணாலும் பார்க்கலாம். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அதை மட்டும் பண்ணீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டபிள் ஃபார் த ஹோல் ஹியூமன் கைண்ட். பட் உங்களுக்கு அப்படி எனக்கே நினச்சிருக்கீங்களா, நம்ம வந்து ஒரு பேன் இண்டியா ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி போனோம், இல்லை மெயின் ஸ்ட்ரீமில் இங்கிலீஷில் பேசணும்னா வி கேன் ரீச் மோர் வைடர் ஆடியன்ஸ் அப்படிலாம் தோணியிருக்கேன் எனக்கு. அது இப்போ டாக்டர் பால் பற்றி நாங்கள் நிறைய பேசுவோம். ஸோ டாக்டர் பாலோட ஒன் ஆஃப் த மேசிவ் க்ரோத்துக்கு ரீசன் என்னன்னா, ஹி இஸ் டூயிங் கண்டென்ட் இன் இங்கிலீஷ் விச் இஸ் அப்பீலிங் டு அ வைடர் பாப்புலேஷன் பியாண்ட் தமிழ். ஆமாம். ஸோ அவரோட வீடியோவில் எல்லாருமே ஒரு டிஞ்ச் ஆஃப் தமிழ் இருக்கும், ஒரு சரவணகுமார் கேரக்டர் இருக்கும், ஹீ இஸ் அ தமிழ் காயின்னு தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் இங்கிலீஷில் பேசுறதுனால ஹீ இஸ் அப்பீலிங் டு அ லார்ஜர் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கே தோணிருக்கா? அவரோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கோமே, அவரோட இது நீங்கள் சொல்கிறது வந்து லைக் அந்த ரிலேட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புளுக்குள்ளே அதிகமாக இருக்குது. அமெரிக்கன் பீப்புளுக்குள்ளே ஐ டோன்ட் நோ இஃப் அமெரிக்கன் பீப்புள் கேன் ரிலேட் வித் சரவணகுமார் அண்ட் திருப்புர சுந்தரி. இல்லை, இந்தியன் பீப்புள் கேன். கரெக்ட். ஆமா, எனி ஸ்டேட் இந்தியன் பீப்புள் கேன் ரிலேட் டு தட். கரெக்ட். பட் அதுக்கு வந்து அவர் இங்கிலீஷ்ல பண்றதுனால தான் ஹி இஸ் அப்பீலிங் டு தட், ரைட்? பியர் பைசப்ஸ்ல இருந்து மற்ற பாட்காஸ்ட்லாம் கொண்டாடுறதுக்கு காரணம் இப்போ இந்தியா லெவல்ல இந்தியா டுடே பெரிய பெரிய இதுல என்டிடிவி சேனல்லாம் ஒரு ஃபீச்சர் ஆறாருன்னா இஸ் டூயிங் கண்டென்ட் இன் இங்கிலீஷ். ஆமா. ஸோ அது ஆல்சோ இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் அந்த இது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது, லைக் வைடர் ஆடியன்ஸ் வர்சஸ் நேரோ ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதாவது உங்களோட எக்ஸ்பர்டீஸ் என்னன்றதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் டாக்டரோட எக்ஸ்பர்டீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர்
அண்ட் அதுலேயுமே வந்து ப்ராடாக டாக்டர் கிடையாது, கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட். அதுலேயுமே ப்ராடாக அதுலேயுமே வெயிட் லாஸ், அதுலேயுமே வந்து ஒரு ஒரு தீம் வந்துருச்சா. இப்போ வெயிட் லாஸ்ன்றதே பெரிய கம்யூனிட்டி ப்ரோ. அந்த வெயிட் லாஸ் கம்யூனிட்டின்றதே ஒரு பெரிய சைஸ் ஆக்சுவலாக. நீங்கள் ஹோல் இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஐ வுட் சே அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் அட்லீஸ்ட் 1 million people ஆர் ட்ரைங் டு லூஸ் வெயிட். அண்ட் ஹீஸ் சப்ளைங் லைக் கான்ஸ்டன்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணிட்டே இருக்காரு. நீ இதை பண்ணால் வெயிட் லாஸ் பண்ணலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும் எப்பயுமே. அந்த கொஷின் எல்லாருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆன்சர் கொடுத்துட்டே இருக்காரு ரீல்ஸில். அது வந்து ஹீஸ் பில்டிங் கம்யூனிட்டி. அவர் இங்கிலீஷில் பேசினதுனால இந்தியாவை அட்ராக்ட் பண்ணல, அவர் வந்து வெயிட் லாஸை பற்றி பேசினதுனால அந்த கம்யூனிட்டி அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட். பட் இதே தமிழில் மட்டும் பேசியிருந்தாங்கன்னா ஒன்லி தமிழ் ஸ்பீக்கிங் ஆடியன்ஸ் மட்டும்தானே வந்துருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ உங்களுக்கு என்னைக்காவது வந்து நான் இங்கிலீஷில் ஏதாவது கண்டென்ட் பண்ணேன்னா ஐ கேன் ரீச் வைடரா, இன்னும் இந்தியா ஃபுல்லாமே ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா, தோணுச்சா? மேபி இப்போ வந்து இப்போ இங்கிலீஷ்னு ஒரு சேனல் நான் வச்சுருக்கேன். பெருசாக அது இன்னும் நான் எல்லா இதுவும் பண்ணலை. இப்போ வந்து இப்போ எம்எஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து எம்எஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து there is a wider community there. அதை நான் இங்கிலீஷில் பண்ணேன்னா இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அதை வச்சு காமெடி doesn't translate from one language to another. அது ஒரு பிரச்சனை. தமிழில் ஈஸியாக வந்து அப்படின்னாலே அது வந்து டப்புன்னு காமெடி ஆகிடுது. இங்கிலீஷில் அப்படி பண்ண முடியல. இங்கிலீஷில் பண்ணி காட்டுங்க. ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்துருச்சு சோஷியல் மீடியாவில். வந்து ஹாபி எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு பிராண்டாக கிரியேட் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு தெரியுது. வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஹவு டு வி மானிட்டைஸ் ஃப்ரம் ஹியர்? ஏன்னா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேனலுக்கோ ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கோ ஆஸ் அ பிஸ்னஸாக யூ நீட் மணி டு ரன் தட், ரைட்? இஃப் யூ வாண்ட் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல், நம்ம இதை ஃபுல் டைமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி வி நீட் டு மானிட்டைஸ் தட். ஸோ அந்த ப்ராசஸ் ஹவ் யூ ஸ்டார்டட்? லைக் ஐம் ஷூர் யூ ஆர் மானிட்டைசிங் அண்ட் ஃபியூ ஏரியாஸ், பட் அதுக்கான என்ன பண்ணணும் அந்த ஸ்டேஜில்? டெஃபினட்டாக இது எல்லா யூடியூபர்ஸ்க்குமே எனக்குமே அது ஆரம்பத்துலேருந்து இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜை தாண்டுற வரைக்கும் நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கல. இது வந்து கண்டென்ட் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு, குட் குவாலிட்டி கண்டென்ட். ஆமாம், அது மட்டும்தான் என் ஃபோக்கஸாக இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து எப்படி வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம், ஸ்பான்சர், ஆனால் அட் த சேம் டைம் என்னோட ஆடியன்ஸ் ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து குவாலிட்டி கண்டென்ட் மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத அவங்க நம்புகிறாங்க. நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. இவன் சொன்னால் உண்மையாக இருக்கும், இவன் காமெடி பண்ணால் கூட அதில் உண்மை இருக்குது அப்படி சொல்லி நம்புறாங்கல்ல. அதை உடைக்கக்கூடாதுன்னா நம்ம பண்ணுற ஸ்பான்சர்ஷிப்புமே கரெக்டாக பார்த்து பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேம்பிளிங் ஆப்பு, ஒரு பெட்டிங் ஆப்பு, அதெல்லாம் வந்து எனக்கு நான் என்னோட இதிலே போட்டிருப்பேன். பெட்டிங் ஆப்பு, கேம்பிளிங் ஆப்னா ஓடி பேருனே போட்டிருப்பேன். நான் ஸ்ட்ராங்காக ஐ எம் அகேன்ஸ்ட் தட். அது ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ நீங்கள் செட் பண்ணணும். இந்த விஷயங்கள் நான் கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டேன், பிரபு சொல்லுவார். அதை மாதிரி நமக்கே ஒரு பாலிசி வந்து இருக்கும்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, பட் உங்கள் வேல்யூக்கு உள்ள பிராண்ட் பண்ணலாம். அதை வந்து இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து இன்டெலிஜென்ட் ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸாக இருக்காங்க. would they accept it? லைக் ஓகே, எனக்கு பிடிச்ச என்னோட இன்ஃப்ளூயன்சர், எனக்கு பிடிச்ச ஒரு சோஷியல் மீடியா பர்சனாலிட்டி அவர் பிராண்ட் பண்ணாருன்னா ஐ வில் அக்செப்ட் இட், பண்ணட்டும் பரவாயில்ல, ஏன்னா வந்து he can also make money அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? அண்ட் ஆடியன்ஸை டர்ன் ஆஃப் பண்ணாம பண்ணணும், ரைட்? அது அந்த ஆடோ இல்லை பிராண்ட் ப்ரொமோஷனோ பண்றது, ஏய் கடைசியில் இவனும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான்டா அப்படின்ற மாதிரி தெரியாம. ஸோ இன்னும் மக்கள் அப்படி பார்க்குறாங்களாங்கிறது என்னோட கொஸ்டின். இன்னும் வந்து ஒரு ஆடு போட்டா நீனும் ஆடு போட்டியாடா அப்படி பார்க்குறாங்களா? இல்லைன்னா இல்லை அதுதான் பிஸ்னஸ், அதுதான் நீங்க அல்டிமேட்லி யூ ஆர் ஹியர் டு மேக் மணி. இப்போ ப்ளூ சட்டை மாறன்லாம் முதல் ஒரு நிமிஷம் வந்து ஃபுல்லா ஆட் தான், டக்குன்னு எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன், அப்படியே டைரக்டா ஓட்டிடுவாங்க. ஸோ இப்போ வர்றவங்களே கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுவான், ரியல் வீடியோ ஸ்டார்ட்ஸ் இன் 1.3 செகண்ட்ஸ். அது வந்து ஸோ உங்களுக்கு கோர் கொஸ்டின் வந்து ஆடியன்ஸ் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க. எனக்கு ஓரளவுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லா யூடியூபர்ஸ் இது பண்ணாத யூடியூபர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆரம்பிச்சு ஒரு 3 மாதம் தான் ஆகுது, அந்த யூடியூபர்ஸ் மட்டும் தான் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் ஒரு அதே கொள்கையை தான் நானும் வச்சிருந்தேன், என்னைக்குமே நான் ஆடே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையில தான் எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தான் வந்து சொல்ல மீற மாட்டால் இந்த கோட்டை சாவி. அதுக்கப்புறம் ஒரு நாள் பில்லு வரும், கரண்ட் பில் இவ்வளோ, வீட்டு வாடகை இவ்வளோ, வீட்டு இஎம்ஐ இவ்வளோ, இதெல்லாம் வந்துச்சுன்னா லைக் ஹவு டு யூ டூ தட்? லைக் கண்டென்ட்ன்றதே வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பண்ணுறோம். அதுக்காக வாழ்க்கை பூரா நம்ம மெழுகுத்தியாக இருந்து அப்படியே அழிஞ்சு போய் தான் கண்டென்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்டார்விங் ஆர்டிஸ்ட் எதுக்காக நம்ம ஸ்டார்விங் ஆர்டிஸ்டாக இருக்கணும் அந்த அவசியமே கிடையாது. லைக் அந்த 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 அட்வர்டைஸ்மெண்ட்டை அதனால கரெக்டாக பார்த்து பண்ணாலே இப்போ அந்த ஃப்ரிக்ஷன் லைக் ஒரு 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 பர்சன்டேஜ் வச்சுக்கோமே, 80-20 எடுத்துக்கிறோம். நான் 80% ஆர்கானிக்காக நமக்கு தோன்றதை பேசுவோம், 20% ப்ரொமோஷன் பண்ணுவோம். அந்த 20% பிகினிங்ல மேபி கம்மியாக இருக்கலாம், பட் போக போக அது இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுக்காக வந்து 80% நான் ப்ரொமோஷன் பண்ணுவேன், லைக் 10% மேபி தோன்றதை நான் ஆர்கானிக்காக பண்ணுவேன்னு பண்ணால் ஆடியன்ஸ் ட்ரஸ்ட் பிரேக் ஆகிடும்.
இவன் எப்பவுமே இவங்க சொல்றது எதுவுமே நம்ம நம்ப முடியாதுன்னு ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடும். அது வேஸ்ட். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ, ஒரு 10 minute வீடியோவில் இத்தனை செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்ததுன்னா ஐம் ஓகே, எனக்கு அது பெரிய இதாக தெரியாது. இல்லைனா வந்து ஒரு 5 வீடியோஸ் பார்க்குறோம், ஒரு கிரியேட்டரோட 5 வீடியோஸ் பார்க்குறோன்னா அந்த 5ல் இத்தனை வீடியோஸில் ஆட் இருந்ததுன்னா ஐம் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. அது ஒன்று. பட் இன் ஜென்ரல் மக்கள் இப்போ லாங் ஃபார்மே டூ தே ப்ரிஃபர். ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, யாருக்கும் அந்த அளவு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லைப்பா, 60 செகண்ட் தான் பார்க்குறாங்க. லாங் ஃபார்ம் ஒரு 20 நிமிஷம் வீடியோ இல்லை 10 நிமிஷம் ஆசை, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அது வந்து டு யூ see a difference between? இருக்கு டெஃபினட்டாக இருக்குது. பட் ஆனால் சாய்ஸுமே வந்து தெர் ஆர் சில லாங் ஃபார்ம்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் 3 million வியூஸ் இருக்கும். ஆனால் ஸோ நேரோ தட் ஒன்லி கிரியேட்டர்ஸ் ஷுட் வாட்ச் இட். ஹவு டு பிகம் அ பெட்டர் கிரியேட்டர்னு 3 million வியூஸ் இருக்கும். கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதான் அந்த இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. தம்ப்நெயிலில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை தம்ப்நெயிலில் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா, டைட்டிலில் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, அது சம்மந்தப்பட்டவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஸோ குயிக்காக இன்னொரு கொஸ்டின், வாட் ஆர் த ஏஐ டூல்ஸ்? ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாருமே ஏஐ பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ உங்களுடைய கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏஐ டூல்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறீங்களா? ஏஐ டூல்ஸ் வந்து ஒரு வீடியோவா போட்டுருவேன்டா, உனக்கு ஏன்டா இதெல்லாம் சொல்றேன்றத ஒரு மைண்ட் வைஸ் அது குயிக் ஸ்னீக் பிக், எஸ் நோ இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படி ஏதாவது இருக்கா? இந்த இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு. எதுக்கு யூஸ் பண்ணுறேன்? இப்போ வரைக்கும் நான் வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு பெருசாக ஏஐ யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த கேள்வி நிறைய வந்திருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் டேக்ல ஒரே ஒரு வாட்டி அதை பண்ண, நான் டிஸ்கிரிப்ஷனே ஏஐ ஜென்ரேட் பண்ண சொன்னேன். பட் ஆனால் எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது ஜாலியாக இருக்கு ப்ரோ. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுலாம் ஃபேன் ஆஃப் யுவர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க சில பேர். ஓ அப்போ நம்ம எழுதுறதெல்லாம் படிக்கிறீங்களா? தமிழ்ல எழுதுவாரு, அப்புறம் இங்கிலீஷ்ல எழுதுவாரு. அதுக்காக டிரான்ஸ்லேட்டர்லாம் யூஸ் பண்றாங்க. அதுவும் 2 இல்ல தமிழுக்கு ஏஐ அது தமிழ் டிரான்ஸ்லேட்டர். எனக்கு தமிழ் டைப் பண்ண தெரியாது. நான் இங்கிலீஷ்ல எழுதிட்டு அதை ஆனா சிலது கரெக்ஷன் பண்ணுவேன். சிலது வந்து ரொம்ப மொக்கையா டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம். நானே அப்புறம் அந்த வேர்ட் எல்லாம் பிட்டா எடுத்து கரெக்ட் பண்ணி விடுவேன். ஸோ அது ஃபன்னியா இருக்கும். மற்றபடி இந்த டேக்ஸ் இதெல்லாம் டேக்ஸ் கூட வந்து நம்ம பண்ணாதான் அது வந்து என்ன அந்த ஏஐ டேக்ஸ் ஜெனரேட்டர் பண்ணியிருக்கேன். கரெக்ட். அது வந்து சாட் ஜிபிடி வந்து ஜெனரேட் யூடியூப் டேக்ஸ் ஃபார் திஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது கொடுக்கும். அதுல எதெல்லாம் ரெலவெண்டோ எடுத்து போட்டுருவேன் நான். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் வந்து ஃபார் லாங் டைம் யூ ஆர் எடிட்டிங் யுவர் ஓன் வீடியோ. ஆமாம் ரைட்டா? நான் கூட சொல்லியிருக்கேன் ப்ரோ, அது எப்படி பண்ணுறீங்கன்னே தெரில. ஏன்னா இட்ஸ் லைக் எவ்ரிடே ஷார்ட்ஸு எடிட்டிங் தான் பயங்கர டைம் கன்சூமிங்காக இருக்கும். எப்படி பண்ணுறீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் யூ ஹையர்ட் சம்மன் இல்லையா? ஆமாம். அது எப்படி இருக்கு? ஹவு டு யூ ஃபீல் தட்? அது வந்து எனக்கு வந்து ஹைரிங் பயமாக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா நம்ம வளர்ந்ததே வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்க மாட்டாங்க. அதை பெருமையாக வேற சொல்லிக்குவாங்க, நானே எல்லாத்தையும் பண்றேன். எங்க அப்பா வேற பாராட்டுவாரு, அம்மா தான் எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு. இது பெருமைப்படுற விஷயமா? ஓகே. பட் ஆனா நான் எதுக்காக அதை சொல்றேன்னா, எப்பயுமே ஒரு பர்சன் எனக்காக வேலை செஞ்சு நான் பார்த்து கிடையாது. டெடிகேட்டடா சொல்றேன். அதே மாதிரி எங்க அப்பாவும் யாரையுமே வேலைக்கு வச்சது கிடையாது. எல்லா வேலையும் அவரு தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சைட் பிசினஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. எப்பவுமே 5 மணிக்கு எந்திரிச்சு கணக்கு எழுதிட்டு இருப்பாரு. ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் நான் என் வீட்டில் பார்த்திருக்கேன். அண்ட் நானுமே ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டரா தான் இவ்வளவு வருஷமா இருந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த இதுல இருந்து மைண்டை ஸ்விட்ச் பண்ணி இன்னொரு பர்சனை நம்ம ஹையர் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம வேலையை கொடுக்கறதுன்றது எனக்கு பயமான ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன். அதனால தள்ளி போட்டுட்டே இருந்தேன். பட் சென்னை போனப்ப நான் மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் பேசினப்ப இதே மாதிரி தான் கேட்டாங்க, நீங்களா உங்க வீடியோ உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எப்பயோ பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சு எடிட்டர் ஹையர் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அவங்க கொஞ்சம் கொடுத்த தைரியத்துல, லைக் எஸ்பெஷலி A2Dன்ட்டு ஒரு யூடியூபர் இருக்காங்க, அவரு நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாப்ல. லைக் ஐ மீன் என்கரேஜ்மெண்ட்டா நிறைய சொல்லி பண்ணி முடிச்சாச்சு, ஹையர் பண்ணி. அவருமே ஹையரிங்குமே வந்து அது ஒரு லாங் ப்ராசஸ் தான். உட்காந்து நிறைய அப்ளிகேஷன், நீங்க அது கூட ஒரு வீடியோ போட்டு அப்ளை பண்ணுங்க நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன், 500க்கு மேல போயிடுச்சு. 500க்கு மேல உட்காந்து எல்லாத்தையும் ரிவ்யூ பண்றதுக்கே நிறைய டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல சில பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணி சூஸ் பண்ணேன். இப்போ ஃபைனலி எடிட்டர் ஃபுல் டைமா ஒரு எடிட்டர் இருக்காங்க. இப்போ சூப்பரா வேலை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக என்னோட வீடியோஸ் எல்லாம் அவங்க தான் எடிட் பண்றாங்க. நல்லா இருக்கு. நல்லா அந்த நடுவுல கவுண்டர்ஸ், காமெடி கவுண்டர்ஸ் எல்லாம் நல்ல ட்ரெண்டியா இருக்கு. லாங் ஃபார்முமே வந்து அவங்க எடிட் பண்ற அளவுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இது ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது. நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து ஹையர் பண்றோம்னா நம்மளோட அவங்க பெட்டரா அந்த ஒர்க்கை பண்ணணும். ஹையர் ஏ பிளேயர்ஸ் அப்படின்னுவாங்களே, நான் தான் பண்ணிருக்கேன். இப்போ சக்சஸ்ஃபுல்லி ஹையர்ட் அன் ஏ பிளேயர். ஹி இஸ் a better editor than me. நான் பண்றதோட அவங்க பெட்டரா பண்றாங்க. இல்ல மேக் சென்ஸ் ரைட்? ஐ மீன் யூ கேன் ஃபோக்கஸ் மோர் ஆன் நிம்மதியா இருக்கு. என்னால இன்னும் நான் நைட்லாம் நிறைய தூக்கம் வந்து 6 மணி நேரத்துக்கு கம்மியெல்லாம் போயிருக்கு எனக்கு. நிறைய நாள் தூங்காம டைம் கன்சியூமிங். யா ஸோ உங்களுடைய இந்தியா ட்ரிப் பத்தி பேசுவோம். ரீசனாக இந்தியா ட்ரிப் போனீங்க. இந்தியாவில் போயிட்டு நிறைய யூ மேட் அ லாட் ஆஃப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தேர் இல்லையா? நிறைய யங் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கொலாப் பண்ணிலாம் போட்டிங்க. ப்ளஸ் எனக்கு இந்தியாவிலேருந்து தான் ஃபோன் வந்துச்சு.
ஹாபி விஷன் ப்ரோவோடயே வந்துட்டாப்பா அப்படின்னு இது ஃபுல்லாக சென்னையில தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். விஷன் ப்ரோவோடயே போயிட்டு அங்கே போய் நிறைய அதை வச்சுலாம் நிறைய சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிங்க. அங்கே உள்ள கான்டென்ட் கிரியேஷன் சீன் எப்படி இருக்குது? கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் அங்கே என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க? ஏன்னா இப்போ நிறைய யங் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து ஃபுல் டைம் ஜாபு அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு கான்டென்ட் கிரியேஷன் இதில் தான் நான் போகிறேன்னு ஒரு கிளியர் பாத்தில் போயிட்டு இருக்காங்க. லைக் வாட் ஆர் த திங்ஸ் யூ சா தேர்? அங்கே வந்து அந்த ஈகோ சிஸ்டமே நல்லா டெவலப் ஆயிருக்கு ப்ரோ. அதாவது நான் சென்னை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். இந்தியான்னு சொல்கிறதுக்கு பதிலாக சென்னைன்னு வச்சுக்கலாம். ஆமாம். ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஈகோ சிஸ்டமே வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய ஸ்மால் பிஸ்னஸஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸுமே அதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க பண்ணுற ஆர்கானிக் கண்டென்ட்டே சூப்பராக இருக்குது. லைக் அதாவது குட்டி குட்டி கிரியேட்டர்ஸே ஃபாலோவிங் கவுண்ட் அகைன் டசன்ட் மேட்டர். 5000-10,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்கன்னா அவங்க பண்ணுற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லைக் ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்க, 1 million people பார்க்குறாங்கன்ற மாதிரி குவாலிட்டி கண்டென்ட்டாக இறக்குறாங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்ட் ஆல்சோ கொலாபரேஷன்ஸுமே ரொம்ப ஆடாக்காக ஃபாஸ்ட்டாக நடக்குது. டக்குன்னு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க, இதை வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுறோம், இப்படி ஷூட் பண்ணுறோம், அப்புறம் டின்னருக்கு போகிறோம், கிளம்புறோம், அவ்வளோதான். மொத்தமே ஒரு 2 மணி நேரம் தான் ஷூட்டிங், ஒரு 1/2 மணி நேரம் 1.5 மணி நேரம் டின்னரு, பாய் அப்படின்ட்டு கிளம்பிடும். எடிட்டிங் யார் பண்ணுறதுன்னு அங்கேயே பேசிக்கிறாங்க, நீங்கள் பண்ணுறேன் நான் பண்ணுறியா, அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து கொலாபரேஷன்ஸ் இருக்குது. பிராண்ட் கொலாபரேஷன்ஸுமே ஃபோன் பண்ணுறாங்க, இவங்களே ஃபோன் நம்பர் போட்டுறாங்க, ப்ரொஃபைலில் ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் போட்டுறாங்க. பிராண்ட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க, இந்த டேட்டுக்கு வரேன், இதுதான் என்னோட ப்ரைஸ் அப்படின்றாங்க. பிராண்ட் லைக் இல்லை இதுதான் எங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு பேசி முடிவு எடுத்துக்கிட்டு நேரில் போயிட்டு ஷூட் பண்ண. இது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ பிராண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கோம். இப்போ வந்து ஒரு பெரிய பிராண்ட் எடுத்துக்கோம், ஒரு ஜவுளி கடை பிராண்டு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நடிகை ஆக்ட், அப்புறம் அந்த ஷூட் பண்ணுறவங்க, லைட்டிங்கு, அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ஹெட்டு எல்லாரையும் ஹையர் பண்ணி ஒரு நாள் கடையை நிறுத்தி ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து மொத்த செலவே அதிகம். எடிட்டர் எடிட் பண்ணி வீடியோ ரெடி, அதுக்கப்புறம் இன்னும் செலவு அதிகம். ஒவ்வொரு சேனலும் ஒரு 30 செகண்டுக்கு இத்தனை லட்சம் கொடுன்னு கேட்பாங்க. ஒரு 30 செகண்டுக்கும் அவங்க வந்து அத்தனை லட்சம் பே பண்ணாதான் அந்த ஆடை வந்து ஒளிபரப்ப முடியும். கரெக்டுங்களா? இது எல்லாத்தையும் ஒரு யூடியூபர் வந்து ஒரு டப்பால போட்டு நானே எல்லாத்தையும் பண்றேன் அப்படிங்கிறேன். அப்போ அது பண்ணுவோமா வேண்டாமா? ஒரு ஆஸ் அ பிராண்ட் இது நல்ல விஷயம் தானே. ஒரே ஒரு ஃபோன் கால் அடிச்சிங்கன்னா அந்த யூடியூபர் வராங்க, ஷூட் பண்றாங்க, கிளம்புறாங்க, வீடியோ பப்ளிஷ் ஆகுது, ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்க, நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்றாங்க, கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த கஸ்டமர் அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம கடைக்கு வந்து சாப்பிட போறாங்க. இது நல்ல விஷயம் தானே. லைக் அதாவது எப்படி இருந்த மாடலை உடைச்சு இப்படி ஆக்கிட்டோம் பாருங்க. ஆஸ் அ பிராண்ட் உங்களோட ஒரே கோல் நல்ல சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தான், மார்க்கெட்டிங் பண்றது கிடையாது. ப்ளஸ் இப்போ எல்லாமே வந்து இப்போ மக்களுடைய அட்டென்ஷன் டிவிலேருந்து ஸ்விட்ச் ஆகி எல்லாமே இப்போ சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்குது. ஆமாம். ப்ளஸ் அதனால் அந்த மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஹாபியோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்னென்ன பண்ணணும்? ஐ மீன் இன்ஃப்ளூயன்ஸ், சினிமாவில் நடிக்கிறோமா, பாலிடிக்ஸா, பிஸ்னஸா? பாலிடிக்ஸ் அமெரிக்காலே இந்தியா. ஓ அப்படி சொல்றீங்க. அமெரிக்காக்கு என்ன சிம்பிள் காட்டுறது தெரியல. அமெரிக்கா ஜனாதிபதி முருகேசன் ஜனாதிபதி ஆக முடியாது. தெரியல ப்ரோ. எதுவுமே அந்த எல்லாமே ஃப்ளூயிடா தான் இருக்கு. எதுக்கு இப்போ யூடியூபர் ஆகலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இன்ஜினியரிங் வேலை எந்நேரமும் கோட் அடிச்சு அப்படியே போயிடுவோம்னு நினைச்சேன் நானு. அதான் திடீர்னு இந்தாங்க நீங்க நியூ ரோல் பிளே பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்குது வாழ்க்கை. அப்படியே போற போக்கில் பண்ண வேண்டியதா எல்லாத்தையும். கோல்ன்ட்டு ஒன்று செட் பண்ணிட்டுலாம் எனக்கு என்னமோ அது லைக் அது வந்து ப்ரெஷர் தான் கிரியேட் பண்ணணும்னு தோணுது. சூப்பர் ஓப்பனாக வச்சுட்டு he is exploring life. Hobby explorer is a life explorer. அப்படியே போக வேண்டியதான். நைஸ். ஐ மீன் ஐ திங்க் நிறைய நம்மளை மாதிரி இங்கே இருக்கிற தமிழ் யூஎஸில் இருக்கிற தமிழ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹோப் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நான் இனிஷியலாக எனக்குலாம் வந்து நம்ம டிக்டாக் இருந்த காலத்துலலாம் வீடியோ போடும்போது பெருசாக போகாது. அப்போ நம்ம நினைப்போம் வந்து ஒருவேளை யூஎஸ்ல இருந்து தமிழ் கான்டென்ட் போட்டால் பெருசாக போகாதோ அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து இப்போ உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் நல்ல அட்ராக்ஷன், நல்ல ஃபாலோவர்ஸ், நல்ல ஒரு ரீச் கிடைக்கும்போது ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஓகே இதுக்கான மார்க்கெட் இருக்குது, மக்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் உங்கள் வீடியோஸ் எல்லாமே பயங்கர ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கும் ஹாபி எக்ஸ்ப்ளோர் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கும் பயங்கர பெருமையாக தான் இருக்குது. ஸோ சூப்பர் ப்ரோ, இட் வாஸ் நைஸ் ஹேவிங் யூ. நல்ல ஒரு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் ஐ திங்க் இந்த எபிசோட் இப்போதைக்குள்ள முடிச்சிடலாம். மேபி நம்ம ஃபியூச்சரில் வேற ஒரு எபிசோடில் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேசலாம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். வெரி நைஸ் விசிட்டிங் யுவர் பாட்காஸ்ட். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், இப்போ தான் வந்து. ஆனால் செட்டப்பை மாற்றிட்டீங்க, அந்த சீன் கட்ட. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஆல். பாய். ஸோ மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ட்டோட உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். Until then, it's me, California Kalangan. See you, tata, bye bye.